இதில் முக்கியமாக ஆலோசனைன்னு சொல்கிறது 12 ராசிக்கும் யாரையுமே எந்த குழந்தைகளையும் நீர் சார்ந்த இடத்துக்கு விளையாட அனுப்பாதீங்க. 100% இந்த வருஷம்தான் அதிகப்படியாக நீரில் பிரச்சனைகள் அதிகமாகிறதுனால அதில் கவனம் இருந்தால் 12 ராசிகளுக்குமே சிறப்பு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. அது கூடவே ரொம்ப காஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நீர் சம்பந்தமான இடங்களில் பிள்ளைகளை அனுப்புவதோ அல்லது நீங்க போய் சுற்றுலா போகும்போது நீர் சம்பந்தமான இடங்களுக்கு போறீங்கன்னாக்க ரொம்ப 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 கவனமா ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது சுற்றுலாத்துறை பொறுத்த மட்டிலும் இப்ப நீங்க சொல்றதை கேட்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் பயமா இருக்கு இல்லையா? ஆனா சுற்றுலாத்துறை பொறுத்த மட்டிலும் இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? ஏற்றம் கொடுக்குமா? நிறைய பாதிப்பு கொடுக்கும். மலைப்பகுதியில் சரிவுகளை கொடுக்குது. இந்த வருஷம் இருக்கு. ஏற்கனவே நடந்தது தானே சொல்றீங்க அப்படின்றாங்க இல்லையா? அப்படி இல்லை, இந்த வருஷமும் தொந்தரவுகள் இருக்கு. சுற்றுலா சார்ந்த விஷயத்தில் ரொம்ப பாதிப்பு நிறைய இருக்கு. நம்மளோட இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம இன்ப சுற்றுலான்னு ஒன்று இருக்குது, ஆன்மீக சுற்றுலான்னு இருக்கு. ஆன்மீக சுற்றுலாவே தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அந்த அளவிற்கு சுற்றுலாத்துறை அப்படிங்கும் போதும் சரி, நம்ம சுற்றுலா போகும்போதும் சரி, ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டியது அவசியங்க. நாமும் கவனமா இருக்கணும், நம்ம குடும்பத்தையும் கவனமா பார்த்துக்கணும், குறிப்பாக நம்ம பிள்ளைங்களை ரொம்ப 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 கவனமா பார்த்துக்கணும் அப்படிங்கறத அடிக்கோடிட்டு சொல்லியிருக்காங்க. நிச்சயமா அதை மனசுல வச்சுக்கோங்க.